இன்றைக்கி ஸ்பெஷல் செண்டங்கப்பை வேவிச்சதும் காந்தாரி மிளகு பொட்டிச்சதும். இதுதான் காந்தாரி மிளகு. பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு இல்லையா? சில பல காரணங்களால் எனக்கு வீடியோ போட முடியல. நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க வீடியோ வரலன்னு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இனி வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோ வர்ற மாதிரி பார்த்துக்கிறேன். இப்போது நம்ம காந்தாரி மிளகு பொட்டிச்சதுக்கு உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். இது காந்தாரி மிளகு நம்ம இப்போ பறிச்சிட்டு வந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் சின்ன வெங்காயம், உப்பு, இது தேங்காய் எண்ணெய், அப்புறம் இது வினிகர் புளிப்புக்கு. உங்கள்கிட்ட வினிகர் இல்லைன்னா எய்தர் லெமன் ஜூஸ் அல்லது புளி ஏதாவது சேர்த்துக்கலாம். இப்போ இது எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போமா? இப்போ நம்ம அந்த காந்தாரி மிளகும் உப்பும் சின்ன வெங்காயமும் அரைச்சி எடுத்துட்டோம். அதில் 2 ஸ்பூன் வினிகர். இந்த வினிகரில் ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும், அதனால் அந்த வினிகர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன பஞ்ச் இருக்கும். அது பிடிக்காதவங்க புளியோ இல்லைன்னா லெமனோ சேர்த்துக்கலாம். இதில் காரம், புளிப்பு, உப்பு நிறைய இருக்கிறதுனால அதை கொஞ்சம் மைல்டு ஆக்குறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம். இப்போது இந்த காந்தாரி பொட்டிச்சது ரெடி ஆகிட்டு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டாங்க, கேரளாவில் உள்ள ட்ரெடிஷ்னல், அதாவது நம்ம வீட்டில் சாதாரணமாக சாப்பிட்ற ஃபுட்டு எங்களுக்கு சொல்லுங்கள், அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு. இங்கே சாதாரணமாக சாப்பிட்ற ஃபுட்டில் மெயின் இடம் வகிக்கிறது கப்பக்கிழங்கு. நம்ம மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம். இதுதான் அது. இது கிழங்கு கிடையாது, ஒரு மரத்தோட வேர். இதில் நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு பாய்சனும் இருக்குது. இதில் ஹைட்ரஜன் சயனைடுன்னு சொல்லிட்டு ஒரு பாய்சன் இருக்குது. சயனைடுனால் அந்த சினிமாலெல்லாம் காமிப்பாங்க இல்லையா, நாக்கில் பட்ட உடனே அப்படியே செத்து போவாங்கல்ல, அதே சேம் சயனைடு தான். ஆனால் இதில் ஒரு சின்ன அளவில் இருக்குது. இந்த ஹைட்ரஜன் சயனைடில் ஒரு நல்ல குணம் என்னென்னா, இது தண்ணியில் கரைஞ்சிரும். இதில் உள்ள இந்த ஹைட்ரஜன் சயனைடு தண்ணியில் கரைஞ்சி ஹைட்ரோசயனிக் ஆசிடாக மாறும். இது நிறைய நம்ம தண்ணி வச்சு வேக வைக்கணும். வேக வைக்கும்போது தண்ணியில் கரைஞ்சி அந்த பாய்சன் போயிடும். அதனால தான் இதில் ஆவியில் வேக வைக்கக்கூடாது, தண்ணி நிறைய வச்சு வேக வைக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இங்கே உள்ள பாட்டிமாரெலாம் சொல்லுவாங்க 2 தண்ணி மாற்றி வேக வைக்கணும், அப்போ தான் அதில் உள்ள கசப்பு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு சயின்டிஃபிக் ரீசன் என்னென்னா இதுதான். இதில் கார்போஹைட்ரேட் நிறைய இருக்குது. ஃபைபர் ஸ்டார்ச் ரூபத்தில் இருக்குது. புரோட்டீன் ரொம்ப கம்மி. இதில் விட்டமின் கே, கால்சியம், செலீனியம், மெக்னீஷியம், இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இது சாப்பிட்டா எலும்பு தேய்மானம் வராது. ஆனால் இது சாப்பிட்டா கொஞ்சம் நம்ம புஷ்டி ஆகும். பின்ன இதுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்குற பவர் இதுக்கு இருக்குது. நம்ம ஒரு ஆஃப்டர் ஒரு ஆப்ரேஷன்லாம் ஆனதுக்கப்புறம் நம்ம பாடியில் ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும் இல்லையா, அது உடனே ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்கு இந்த கப்பை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் விட்டமின் B2, B3, B6 இருக்குது. பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இதில் சொன்னேன் இல்லையா, ஹைட்ரோசயனிக் ஆசிட் இதில் இருக்குது, அது தண்ணியில் கரைஞ்சி போயிடும் அப்படின்னு. கொஞ்சம் அதில் தண்ணியில் கரையாமல் நமக்கு இருந்தால் கூட, இது கூட நம்ம நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ப்ரோட்டீனில் உள்ள நைட்ரேட்ஸ் இந்த ஆசிடை செயலிழக்க வச்சிரும்.
அதனால தான் கேரளைட்ஸ் வந்து இது கூட ஃபிஷ் கறி, சிக்கன் கறி அப்படி வச்சு சாப்பிடுவாங்க. அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் இல்லையா, அது கூட இதுவும் அதுவும் சேரும்போது நமக்கு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்த ஐட்டம் வந்து நம்ம காந்தாரி மிளகு பொட்டிச்சது இருக்கு இல்லையா, அதில் உள்ள அந்த காந்தாரி மிளகுக்குள்ள நல்ல குணங்கள் என்னென்னு சொல்கிறேன். இது வந்து இரத்த குழாயை விரிவடைய செய்கிறதுக்குள்ள சக்தி இந்த காந்தாரி மிளகுக்கு இருக்குது. அதே சமயம் நம்ம பிளட்டை வந்து டைல்யூட்டட் ஃபார்மில் ஆக்குறதுக்கும் இதுக்கு சக்தி இருக்குது. அதனால் ஹார்ட் ப்ராப்ளம் வராது. இந்த காந்தாரி மிளகு சாப்பிட்டோன்னா டயபெட்டிக் கொலஸ்ட்ரால்க்கு ரொம்ப நல்லது. அயன் நிறைய இருக்குது, அதனால் நமக்கு ஹெச்பி லெவல் கூடும். ஆரஞ்சில் இருக்கிற விட்டமின் சியை விட இந்த காந்தாரி மிளகுல 7 மடங்கு நிறைய இருக்குது. இதில் கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் ஏ, சி, இ இப்படி நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. இது சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல லங் டிசீஸ் வராமல் தடுக்கும். நம்மளோட இம்யூனிட்டி பவர் பூஸ்டப் ஆக்கிறதுக்கு இந்த காந்தாரி மிளகு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து செண்டங்கப்பான்னு பேர் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, கேரளாவில் நமக்கு ஒரு வாத்தியம் இருக்கு இல்லையா, செண்டை மேளம். இது வந்து பார்த்தா அப்படி செண்டை மேளம் மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இதுக்கு வந்து செண்டங்கப்பான்னு பேர். இதை நம்ம 4ஆக கட் பண்ணிவிட்டு வேக வைக்க போகிறோம். இதில் நடுவில் இந்த நார் எடுத்துடணும். எடுத்துட்டு தோல் ஃபுல்லாக எடுக்கணும். இந்த நடுவில் ஒரு ரோஸ் கலரில் உள்ள தோல் இருக்கும், அது சிலவங்க அப்படியே வச்சுருவாங்க. அப்படி வைக்கக்கூடாது. பியூர் ஒயிட்டாக அந்த தோல் அப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு வேக வைக்கணும். இப்படி ஃபுல்லாக பியூராக ஒயிட்டாக எடுக்கணும். எடுத்துகிட்டு நல்லா கழுகிட்டு வேக வச்சுட்டு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் இந்த மரவள்ளி கிழங்கை வந்து வேக போட்டிருக்கோம். இது பாதி வெந்ததுக்கப்புறம் இந்த தண்ணியில் இருந்து எடுத்து வேறு ஒரு கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதை திருப்பியும் வேக வைக்கணும். வேக வைக்கும்போது நான் அது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ வந்து இது நல்லா கொதித்து வெந்துருச்சு. பாதி வேக்காட்லேயே எடுத்துடலாம். இது நமக்கு கொஞ்சம் கூடுதலாக வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து அடுத்த அடுப்பில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அதில் போட்டுருவோம். இப்போ இதில் தேவைக்கு கொஞ்சம் உப்பு போடணும். இப்போது இந்த கிழங்கு நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்களா, க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது அப்படியே விட்டு வந்திருக்கு இல்லையா, இப்படி இவ்வளோ தூரம் வேகணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு சர்விங் டிஷ்ஷில் மாற்றுவோம். பின்ன இந்த சட்னி. இப்போது செண்டங்கப்பா வேவிச்சதும் காந்தாரி மிளகு பொட்டிச்சதும் ரெடி. இந்த காந்தாரி மிளகு பயங்கர காரமாக இருக்கும், ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு கிடைச்சதுன்னா இது செஞ்சு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனியும் நீங்கள் சப்போர்ட் தருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ.